கேரள போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக தமிழக அரசு பஸ்கள் எல்லை வரை சென்று திரும்பியதால் பயணிகள் அவதிப்பட்டனர். முழுமையான பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், தொழிலாளர் விரோத போக்கை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கேரள அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சனிக்கிழமை காலையில் இந்த வேலை நிறுத்தம் தொடங்கியது. இதனால் நாகர்கோவிலிருந்து களியக்காவிளை வழியாக செல்லும் திருவனந்தபுரம் பேருந்துகள் அனைத்தும் களியக்காவிளையில் நிறுத்தப்பட்டு மீண்டும் நாகர்கோவிலுக்கு திரும்பியது. திருவனந்தபுரம் பஸ்ல கண்டக்டரா இருக்கேன். இன்னைக்கு கேரள அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க. அதனால எங்கள் பஸ்ஸுகள் எல்லாம் நார்கோல் களியக்காடு வரை போயிட்டு இருக்கோம். நாங்கள் இடுக்கி டிஸ்ட்ரிக்டு ஸ்ட்ரைக்கு அதனால தான் இப்படி தமிழ்நாடு இப்படி சுற்றி போகிறலான்னு வந்தோம். இங்கே வந்தால் கேரளா பஸ் ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால இங்கேயும் உள்ள திருவனந்தபுரத்துக்கு போக முடியல. அங்கே என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நின்றுட்டுருக்கேன். இப்போ போக முடியாமல் நாகர்கோவில் டவுனில் நின்று. இதன் காரணமாக எப்போதும் நிரம்பி வழியும் திருவனந்தபுரம் பேருந்துகள் பயணிகள் இல்லாமல் சென்று வந்தது. 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டம் என்பதால் ஞாயிறு காலையில் தான் நிலைமை சீராகும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் பயணிகள் மிகவும் சிரமப்பட்டனர்.